V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள மாவீரத்தின நிகழ்வுகள் மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிக்க இராணுவத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு அமைச்சால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. யுத்தத்தில் நினைவுந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இன்றும் நாளையும் வடக்கு மாகாணத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் உயிர்நீத்தவர்களின் உறவுகள் மற்றும் வடக்கின் அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அதேபோன்று கிழக்கு மாகாணத்தின் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிப்பதற்காக ஆலோசனைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார். அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சின் சார்பில் இராணுவத்தினருக்கு கண்காணிப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், உயிரிழந்த உறவுகளை எவருக்கும் சட்டப்படி நினைவுகூர முடியும். ஆனால் புலிகளின் சின்னத்தையோ சீருடையையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை. நாட்டில் சட்டம் உள்ளது. சட்டத்தின்படி புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்றாலும் வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மலைப்பகுதி என எதுவாக இருந்தாலும் உங்கள் உறவுகள் உங்கள் பிள்ளைகள் எவர் உயிரிழந்திருந்தாலும் அவர்களை நினைவு கூற அனைவருக்கும் உரிமை உண்டு என்று கூறியிருந்தார். இதனால் 2 தினங்களில் அனுஷ்டிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்பவர்களது செயல்பாடுகளையும் கண்காணிப்பதற்காக பாதுகாப்பாக படையினரை விழிப்புடன் வைத்திருக்க அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கு. சட்டவிரோதமான முறையில் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நினைவு கூறும் எந்த ஒரு நபரையும் கைது செய்வதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்குது. வடக்கின் பல பகுதிகளில் மயானங்களில் இடம்பெறும் துப்புரவு நடவடிக்கைகள் குறித்து வடக்கு பாதுகாப்பு தரப்பினர் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உரிய நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. நாளைய தினம் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க வடக்கு கிழக்கில் உள்ள சில சிவில் அமைப்புகளும் சர்வதேச ரீதியில் இயங்கும் தமிழ் அமைப்புகளும் அழைப்பு விடுத்துள்ளன. உயிரிழந்தவர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் தீபமேற்றி அஞ்சலி செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களை அனுஷ்டிக்கும் நிகழ்வுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுவாக மாவீரர் தினம் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுவது பல்வேறுபட்ட கெடுபிடிகளுக்கு மத்தியிலாக இருக்கும். குறிப்பாக காவல்துறை பாதுகாப்பு இல்லாட்டி அதிக அளவிலான சோதனை சாவடிகள் ஆங்காங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பலத்த பாதுகாப்பு பல கெடுபிடிகளுக்கு மத்தியில் தான் இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுவது வழமை. ஆனால் இந்த முறை மாவீரர் வாரம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் எந்தவிதமான ஒரு குழப்பகரமான நிலையோ இல்லாட்டி அச்சமூட்டுகின்ற நிலையோ இல்லாட்டி காவலில் இல்லாட்டி இருக்கக்கூடிய புலனாய்வு பிரிவினர் இல்லாட்டி விசேட அதிரடிப்படையினர் காவல்துறையினர் யாரும் புகைப்படங்கள் அங்கு தங்களுடைய உறவுகளை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க வருவர்களை புகைப்படங்கள் எடுப்பதோ இல்லாட்டி அவர்களை கொஞ்சம் பயம் அச்சமூட்டுகின்ற செயற்பாடுகள் எந்த ஒரு வகையான குழப்பங்களுமின்றி இன்று வரைக்கும் இந்த மாவீரர் தினத்தினை தங்களுடைய உணர்வு பூர்வமாக அவர்கள் அஞ்சலி செலுத்தி அனுஷ்டித்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வேண்டி அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அவர்களுடைய சின்னங்கள் புகைப்படங்கள் எதுவுமே பாவிக்கக்கூடாது. உங்களுடைய உயிர்நீத்தவர்களுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாளைய தினம் இந்த ஒளி தீபச்சூடர் ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக எங்களுடைய உறவுகளை நாங்கள் அஞ்சலி செய்கின்ற நேரத்தில் எவ்விதிகள் தடைகளும் இன்றி அது நடைபெறுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும். எங்களுடைய உறவுகளை நாங்கள் உணவுபூர்வமாக அஞ்சலி செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக, இல்லை என்றால் எவ்வாறான ஒரு கெடுபிடிகள் இருக்குமா இல்லையா, அதைவிட காலநிலை எங்களுக்கு வழிவிட்டு தருமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விகளாக இருக்கிறது. மற்றும் ஒரு இன்றைய பதிவுடாக இணைந்திருப்போம். வணக்கம்.